குழந்தைகளா, அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ் வகுப்பில் பாடல் 21 யார் அது யார் என்ற பாடலை பார்க்க போகிறோம். குழந்தைகளா, நம்ம சுவாசிக்க என்ன தேவை? ஆமாம், சரியா சொன்னீங்க, காற்று. இந்த பாடல் காற்றை பற்றியது. பாடலை பார்க்கலாமா? வாங்க போகலாம். யார் அது யார்? தொங்க விட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யார் யார் யார்? கொடியில் துணியெல்லாம் காய வச்சிருக்காங்க, அதை யார் தூக்கி கீழே போட்டது? எழுதி வைத்த தாள்களை இங்கும் அங்கும் இறைத்தவன் யார் யார் யார்? நம்ம எதில் எழுதுவோம்? பேப்பரில். பேப்பர்னா தாள். தாளை யார் எங்கே பார்த்தாலும் தூக்கி போட்டது? சன்னல் கதவை பட்டென சாத்தி விட்டு சென்றவன் யார் யார் யார்? ஜன்னல் கதவுலாம் யார் பட்டுன்னு சாத்திட்டு போகிறது? அருகில் நிற்கும் மரங்களை அசைத்தே ஆட செய்தவன் யார் யார் யார்? பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லாம் யார் ஆட வச்சது? கண்டுபிடிக்க முடியுமா? காண முடியா காற்றேதான். காற்றுக்கு உருவம் இருக்கா? நிறம் இருக்கா? இல்லை. அதை நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. யார் அது யார் பாடலை எழுதியவர் யார்? அழ வள்ளியப்பா. யார் அது யார் பாடலை எழுதியவர் யார்? அழ வள்ளியப்பா. குழந்தைகளா, இப்போ இந்த பாடலை நான் பாடுறேன், நல்லா கவனமாக கேளுங்க. தொங்க விட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யார் யார் யார்? எழுதி வைத்த தாள்களை இங்கும் அங்கும் இறைத்தவன் யார் யார் யார்? சன்னல் கதவை பட்டென சாத்தி விட்டு சென்றவன் யார் யார் யார்? அருகில் நிற்கும் மரங்களை அசைத்தே ஆட செய்தவன் யார் யார் யார்? கண்டுபிடிக்க முடியுமா? காண முடியா காற்றேதான். குழந்தைகளா, என் கூடவே சேர்ந்து நீங்களும் பாடுங்க. தொங்க விட்ட சட்டையை தூக்கி கீழே போட்டவன் யார் யார் யார்? எழுதி வைத்த தாள்களை இங்கும் அங்கும் இறைத்தவன் யார் யார் யார்? சன்னல் கதவை பட்டென சாத்தி விட்டு சென்றவன் யார் யார் யார்? அருகில் நிற்கும் மரங்களை அசைத்தே ஆட செய்தவன் யார் யார் யார்? கண்டுபிடிக்க முடியுமா? காண முடியா காற்றேதான். குழந்தைகளா, இந்த பாடலில் காற்று என்னென்ன செய்தது? தொங்கவிட்ட சட்டையை கீழே தூக்கி போட்டது. எழுதி விட்ட தாள்களை இங்கும் அங்கும் இறைத்தது. சன்னல் கதவை பட்டென சாத்திவிட்டு சென்றது. அருகில் நிற்கும் மரங்களை அசைத்தே ஆட செய்தது. குழந்தைகளா, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.